வணக்கம், நான் ஆதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூடியூப்பில் ஒரு ப்ராப்பரான எண்டு ஸ்க்ரீன் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுவரையும் நீங்கள் எண்டு ஸ்க்ரீன் செட் பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நல்ல ரீச்சுக்கு உங்கள் சேனலை கொண்டு போகலாம். ஓகே, இதோ இந்த பாருங்கள், இதே மாதிரி எப்படி எண்டு ஸ்க்ரீன் செட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனை பற்றி எனக்கு டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பை பற்றி ஒரு சீரிஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சீரிஸ் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், ப்ளேலிஸ்ட் இருக்குது, அந்த ப்ளேலிஸ்ட்டை போய் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்புறம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போய்ட்டு யூடியூப் எண்டு ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் ஃப்ரீன்னு போடுங்க. உங்களுக்கு அதில் நிறைய வெப்சைட் இருக்கும். அதில் ஃப்ரீ வெப்சைட்டை சூஸ் பண்ணுங்கள். அதில் எக்கச்சக்கமான வெப்சைட் இருக்கும், அதாவது டெம்ப்ளேட் இருக்கும், எண்டு ஸ்க்ரீனுக்கான டெம்ப்ளேட் இருக்கும். நல்ல ஸ்டைலாகவும் இருக்கும், நல்ல சூப்பரான இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்டு ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். இது காப்பிரைட்டும் கிளைம் ஆகாது. அதேமாரி ஒரு இதாகப்பட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோவுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா 9 செகண்டு வர மாதிரி கரெக்டாக ட்ரிம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்டு ஸ்க்ரீனை பார்த்திங்கன்னா அதில் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். எப்படி செட் பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிங்க. அதில் யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கங்க. என்ன வீடியோக்கு எண்டு ஸ்க்ரீன் செட் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா எண்டு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்குது பாருங்கள், அந்த என்ன ஸ்க்ரீன் என்னென்ன உங்களுக்கு ஸ்டைல் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ட்ராக் பண்ணி இழுத்து வைங்க. வச்சிங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அது அந்த பாப்பப்பு உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதை தூக்கி அந்த என்னென்ன சேனல் ஐக்கான் வைக்கணுமா இல்லை ப்ளேலிஸ்ட் வைக்கணுமா அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்து ட்ராக் பண்ணி வைங்க. ஓகேவா? ரெண்டு பக்கமும் இப்படி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வீடியோ எப்படி செட் பண்ணணும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியும். அப்படி தெரியலனா கூட ஒன்றும் இல்லை, அந்த ஸ்க்ரீனை டாப் பண்ணுங்கள். பெஸ்ட்டு வியூவான்னு கேட்கும். அப்புறம் ப்ளேலிஸ்ட்டு வைக்கணுமா அப்படிங்கிறத கேட்கும். இல்லை எதுவும் ஸ்பெசிஃபிக் வீடியோ வைக்கணுமா அப்படிங்கிறதையும் கேட்கும். ஸ்பெசிஃபிக் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகாது. அந்த கீழே பார்த்திங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு என்ன வீடியோ உங்களுக்கு அதில் செட் பண்ணணும் ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அதை சேவ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் எண்டு ஸ்க்ரீனுக்கு போங்க. ஏன்னா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அதில் மிஸ் ஆகிருக்கும். ஓகேவா? அதனால் மறுபடியும் நீங்கள் எண்டு ஸ்க்ரீனுக்கு போங்க. எண்டு ஸ்க்ரீனுக்கு போயிட்டு அந்த இதை பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும். அதுக்கு தான் சொன்னேன் மறுபடியும் நீங்கள் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் மறுபடியும் சேவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக ஒரு இதாகும். இதை மாதிரி செட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறவங்க லாஸ்ட்டாக உள்ள டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறதுக்கு அந்த வீடியோவை கிளிக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதேமாரி செட் பண்ண சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சேனலில் வாட்டர் மார்க், அதாவது வாட்டர் மார்க் அப்படின்னா என்னென்னு தெரியல அப்படின்னா அடுத்த வீடியோ வரும். அடுத்த வீடியோ இன்றைக்கி நைட்டு ஒரு 10 மணி போல் வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பை பற்றி நான் தகவல் அனைத்தும் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ இன்றைக்கி நைட்டு வரும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.